வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பான ஜேசிபி அறிக்கை மக்களவையில் தாக்கல். எதிர்க்கட்சிகள் அமளியை தொடர்ந்து பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் தாக்கலானது வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா. நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம். வக்பு மசோதா தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கையில் ஆளும் கட்சியினரின் கருத்துக்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக நிர்வாகி கைது. பெற்றோர் அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. நாமக்கல் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஆசிரியர் கைது. புகார் அளித்தும் வட்டார கல்வி அலுவலர் மெத்தனமாக செயல்பட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. ஆசிரியர்கள் ஊழியர்கள் மீதான போக்சோ வழக்கில் குற்றம் நிரூபணமானால் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும். பாலியல் புகார் வந்தால் உடனே நேரடியாக ஆய்வு செய்யவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். சமக்ர சிஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய 1050 கோடி எங்கே? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு அண்ணாமலை கேள்வி. அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒரு புல்லை கூட பிடுங்க முடியாது. அறிவாலயத்தின் செங்கலை உருவுவேன் என கூறிய அண்ணாமலைக்கு RS பாரதி பதிலடி. சென்னை அடையாறில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டு அறிந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு உருவம் EPS. தன்னை சோதிக்க வேண்டாம் என தெரிவித்த செங்கோட்டையனுக்கு RP உதயகுமார் மறைமுக விமர்சனம். ஈரோட்டில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. அதிமுகவிற்குள் உட்கட்சி பூசல் தலை தூக்கியுள்ள நிலையில் சோதனைக்கு பின் அனுமதி. அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் தொடங்கியது போக்குவரத்து ஊழியர்களின் 2ஆம் கட்ட ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை. குரோம்பேட்டையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் கண்ணில் கருப்பு துணி கட்டி எதிர்ப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் ஜாமீன் கோரிய மனு. அமலாக்கத்துறை பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜர். தேவர் மகன், குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். பாம்பன் புதிய ரயில் பாலம் வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கப்பட உள்ளதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வந்து ரயில் சேவையை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தகவல். சென்னையில் எழிலகம் மற்றும் அமைச்சர் சேகர் பாபுவின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். அடுத்தடுத்து விடுக்கப்பட்ட மிரட்டல்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை. சிவகங்கை மானாமதுரை அருகே சாதிய கொடுமையால் கல்லூரி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 கைது செய்து போலீசார் விசாரணை.
பாலியல் புகாரில் போக்குவரத்து இணை ஆணையர் மகேஷ்குமார் IPS பணியிடை நீக்கம். பெண் காவலர் அளித்த புகாரில் அதிரடி நடவடிக்கை. திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களிடம் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கணித ஆசிரியர் பணியிடை நீக்கம். கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. தனி வீடு வழங்க கோரி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இலங்கை தமிழர்கள் தர்ணா போராட்டம். போராட்டக்காரர்களுடன் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை. கூடலூர் உதகை செல்லும் தவளமலை மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்து. படுகாயங்களுடன் ஓட்டுநர் மீட்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து பாதிப்பு. தஞ்சை நாஞ்சிக்கோட்டை பகுதியில் 5க்கும் மேற்பட்ட கடைகளில் திருட்டு. பூட்டை உடைத்து பணம் பொருட்களை கொள்ளையடித்த CCTV காட்சிகள் வெளியீடு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு. பெரிய ஆயுதங்களை கொண்டு துப்பாக்கிச்சூடு எதுவும் நடத்தவில்லை என இந்திய ராணுவம் விளக்கம். ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தையை தொடங்க இரு தலைவர்களும் உறுதி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் புதிய கேப்டனாக ரஜத் படிதார் நியமனம். RCB அணி நிர்வாகம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 63,840 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,980 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.